டேட்டா பம்பிங் பார்க்கலாம். இது என்ன பண்ணும்னா, நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கிற ஃபைல வந்து வெளியில ஒரு லோக்கல் ஃபைலா ஸ்டோர் பண்ணி, ஆனா அத வியூ பண்றது வெளியில பண்ண முடியாது. திருப்பி இந்த அப்ளிகேஷன்ல தான் நம்மளால வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைல்ல வந்து வெளியில இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல உள்ள வந்து ரீட் பண்றதுக்கான ஒரு டூலா தான் இது பண்ணுது. டேட்டாவை அன்லோட் பண்றோம் ஆர் டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். டேட்டாவை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல எடுத்து வச்சிருக்கோம். ஆனா டேட்டாபேஸ்ல தான் இதையும் வந்துட்டு எப்படி ஒரு டூல்ல இது பண்றோமோ அதே மாதிரி டூல்ல தான் நம்ம ரீட் பண்ண போறோம். வெளியில வந்து ஒரு வேர்ட் ஃபைலாவோ டெக்ஸ்ட் ஃபைலாவோ இது ரீட் பண்ண போறது இல்லை. அதுக்கான கான்செப்ட் வேற இருக்கு. அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இதை யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மாடிஃபை மட்டும் பண்றேன். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பாத்துக்கிறேன். டேபிள் நேம் இருந்தா அதை டிராப் பண்ணிடுறேன். டேட்டா பம்ப் டேட்டான்னு வச்சுக்கலாம். பம்ப் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகேங்களா? ஸோ டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். ஸோ டேபிள் வந்து இந்த நேம்ல இல்லை. ஸோ இதே நேம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் டேபிளோட நேம் நான் மாத்துறேன். ஓகே, டேட்டா பம்ப்னு மாத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இது எதையுமே டச் பண்ணல. ஒரு 4 காலம் கூட வேணாம், இன்னும் கம்மியாக கூட வச்சுக்கலாம். கோடு ஐடி நேம், இந்த கோடு தூக்கிடலாமா? ஸோ கோடு தூக்கிடுறேன். இல்லைன்னா நம்மகிட்ட நிறைய கோட்லாம் இருக்குல்ல, ஃபோன் நம்பர் இருக்கு, அந்த மாதிரி காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து டைரக்டா எடுத்துக்கலாம். ஓகே, எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து எடுக்கிறதோ இஎம்பி டேபிள்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இஎம்பி டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன், ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து டேட்டா எடுத்துக்கலாம். ஆர்கனைசேஷனல் எக்ஸ்டர்னல் இது எப்பயும் வச்சிருக்கிறது தான். இதுல வந்து சொல்லிருக்கோம் பாத்தீங்களா, ஆரக்கிள் லோடர்னு சொல்லிருக்கோம். இதுக்கு பதில் என்ன சொல்லணும், ஆரக்கிள் டேட்டா பம்ப்னு சொல்லணும். டேட்டா பம்ப். ஓகேங்களா? டிஃபால்ட் டைரக்டரி அதே கூட வச்சுக்கலாம். இந்த ஆக்சஸ் பேராமீட்டர் தேவைப்படாது. ஸோ ஆக்சஸ் பேராமீட்டர் எப்போ தேவைப்படும், நம்ம வந்து வெளியில இருந்து ஒரு ஃபைலை ரீட் பண்றோம் அப்படின்னா அது எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த ஆக்சஸ் பேராமீட்டரை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆக்சஸ் பேராமீட்டருக்குள்ள தான் இந்த மிஸ்ஸிங் ஃபீல்டு வேல்யூஸ் சொல்லிருக்கோம், இந்த காலம்ஸையும் சொல்லிருக்கோம். ஸோ இது எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே டெலீட். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஸ்கிரிப்ட். ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஓப்பன் ப்ரொவைஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்டா லொகேஷன் சொல்லிடுறோம். ஸோ லொகேஷனை சொல்லிடுங்க. இது நடுவில் இருந்த ஸ்கிரிப்டை அப்படியே தூக்கிட்டோம், வேற ஒண்ணுமே பண்ணல. ஓகேங்களா? இங்க வந்து லொகேஷன் வந்து நீங்க வந்து ஒரு பேர் கொடுக்கணும். இந்த நேம் யூஸ் பண்ணாத, ஃபைல் வந்து என்ன நேம்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஏற்கனவே இல்லாத ஒரு நேம் சொல்லுங்க. அந்த ஃபோல்டர்ல வந்து டெஸ்ட்னு நான் வைக்கிறேன். டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் இது என்ன ஃபைலா சேவ் பண்ணா, டிஎம்பி டம்ப் ஃபைலா சேவ் பண்ணும். ஓகேங்களா? டிஎம்பி ஃபைலா தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க மறந்துட்டீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த parallel 5 இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் லிமிட்டட்லாம் இல்லை, உள்ள இருக்கிற டேட்டா கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகாது. இப்போ இதுக்கு பதில் என்ன சொல்லணும்னா, ஒரு கொரியில வந்து டேட்டா கொண்டு வரணும். நான் என்ன போடுறேன், as select, இங்க நான் வந்து காலம் நேம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கு, ஐடி இருக்குங்களா? ஐடி வந்து எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கலாம், எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் ஐடி. ஓகேங்களா? ரெண்டாவது கோடுக்கு வந்து நம்ம என்ன காலம் எடுக்கலாம்னா, இஎம்பி டேபிள்ல இருந்து தான் எடுக்க போறோம். இஎம்பி டேபிள் ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.
என்னாச்சு? ஓ ஓகேங்களா, இஎம்பி டேபிளை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கோடு வந்து சம்திங் வேற ஏதாவது ஒரு இதுல இருந்து எடுக்கலாம். எதுல இருந்து எடுக்கலாம்? டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்து வச்சுக்கலாமா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, தேர்டு வந்து நேம் சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேமே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாங்குவேஜுக்கு சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் தானே, ஏதோ ஒரு இமெயில் வைங்க. டேட்டா சேஞ்ச் ஆகிருக்கிறதால பிரச்சனை இல்லை. இமெயில். ஸோ இது 4 காலம்ல இருந்து டேட்டா வந்து கொண்டு வரும். என்ன டேபிள்? ஃப்ரம் இஎம்பி. இஎம்பி டேபிளில் வந்து 21 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா டைம் பீயிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, 1 2 3 4 காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் எரர் காட்டுதுன்னு பார்த்துக்கேன். ஓ ஓகே, எம்ப்ளாயி ஐடி நம்ம இங்கே வைக்க முடியாது, ஏன்னா டேட்டா டைப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து டேட்டா டைப் வந்து இங்கே பாருங்க, இதெல்லாம் ஐடி நம்பர் டேட்டா டைப் இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கிரைப் டேபிள் நேம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேட்டா டைப் தான் இங்கே பிரச்சனை. டிஸ்கிரைப், ஏன்னா இங்கே வந்து நம்ம கேர் தான் வைக்கிறோம்ல. ஸோ இங்கே வந்துட்டு நான் நம்பர் டேட்டா டைப் இருக்கிற ஒரு டேட்டா வந்து கொண்டு வர நினச்சா இருக்கும். இஎம்பி ஜஸ்ட் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் பாருங்க, இதுதான் வந்து எரர். பாருங்க, நம்பர் இருக்கா? ஸோ கேரும் வேற கேரும் எடுத்துக்கும், நம்பர் வந்து எடுத்துக்காது. ஸோ இங்கே வந்து நம்ம அதனால வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் நேமே கூட யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 காலமுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஜஸ்ட் காலம் நேம் மட்டும் டிஃபர் ஆகும், ஏன்னா வந்து டேட்டா டைப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் நேமு, திருப்பியும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேமு, லோவர் ஆஃப், இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு வரும். ஏன்னா இதில் கேர் டேட்டா டைப் தான் வைக்கணும் அப்படிங்கிறபோது வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வரலைன்னா வேணா டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் 4 காலம் இது மட்டும் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? எல்லாமே கேரில் கொடுத்துருக்கேன், டேட்டா வந்து பம்ப் பண்ணுறேன். ஸோ டேட்டா டைப் கிரியேட் டேபிள்ஸ், சேம் அடிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நேமே ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே ட்ரை பண்ணா ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை தானே, பண்ணி பார்த்துட்டு வரலைன்னா அப்புறம் வேணா பேசிக்கலாம். ஓகே, அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேங்களா? இன்னொரு காலமுக்கு ஏதாவது கொடுக்கலாம், லாஸ்ட் நேம் கொடுக்கலாம், லாஸ்ட் நேம். ஓகேங்களா? இது கூட இமெயில் இருக்கு, அப்பர் ஆஃப் லாஸ்ட் நேம் கூட கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு
upper of last name. Okay. ஓகேங்களா? ஓ, இங்க ராங்கா பண்ணது என்னன்னா, டேபிள் வந்து அதுவே இது பண்ணி டேபிள் இருக்கு, ஏற்கனவே இருக்கிற டேபிள்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஸோ காப்பி டேபிள்ங்கிறதுனால இதுவே வைக்கக்கூடாது. ஸோ ப்ராப்ளம் வந்து அது இல்லை, இங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்கிரிப்ட். ஸோ டேபிள் வந்து காப்பி டேபிள் பண்ண என்ன ஆகும், இங்கே என்ன காலமோ அந்த காலம் எடுத்துக்கும். இல்லைன்னா கேர் மட்டும் தானே வைக்கிறோம், இங்கே எப்படி நம்பர்லாம் எடுக்கும், இங்கே வேற ஏதாவது வச்சா எடுக்கும்னா இதுதான் ப்ராப்ளம். சேலரி. ஓகேங்களா? நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன காலம் வேணுமோ அதை மட்டும் கொண்டு வந்துடும். இப்போ வந்து லாஸ்ட் நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் மொத்த ஸ்கிரிப்ட். ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அப்பர் ஆஃப்னு யூஸ் பண்ணும்போது ஒரு அலியாஸ் நேம் கேட்கும். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அலியாஸ் நேம் யூஸ் பண்ணும். LST_NM. லாஸ்ட் நேம் வந்து நான் இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? LST நேம்னு வைக்கிறேன். என்னாச்சு, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு டேட்டாவை பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பம்ப் டேட்டா, பம்ப் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ இந்த இது வந்து டேட்டா பேஸ்ல இருந்து மூவ் பண்ணிட்டு வரல. இப்போ இதுல வர்றது பாத்தீங்களா, இது வந்து டேட்டா பேஸ்ல இருந்து மூவ் பண்ணல. ஃபைல் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஃபைல்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க ஃபைல பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஆனா இதை டைரக்டா நீங்க ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன பேர்ல வச்சோம், டெஸ்ட் டிஎம்பி. இந்த நேம்ல ஜஸ்ட் நான் நோட் பேட்ல ஓபன் பண்றேன். பாருங்க, உங்களால வெளியில வந்து ரீட் பண்ணவே முடியாது. ஸோ வெளியில ரீட் பண்ண நினைச்சீங்கன்னா ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை வந்து இதுக்குள்ள தான் பண்ண முடியும். ஃபைல் இங்க இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து எக்ஸ்டர்னல் டேபிள் யூஸ் பண்ணி தான் ரீட் ரைட் பண்ண முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஒரு டேபிள் நேம் கிரியேட் பண்ணுறோம், அஸ்ன்னு போட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ அது என்னாகும், டேட்டா பேஸ்க்குள்ளே இதாகிடும். டேட்டா பேஸ்க்குள்ளே பண்ணக்கூடாதுன்னா ஆர்கனைசேஷனல் எக்ஸ்டர்னல் டைப் ஆரக்கிள் டேட்டா பம்ப்பு டிஃபால்ட் டைரக்டரி எந்த டைரக்டரியில் ஸ்டோர் பண்ண சொல்லணும், லொக்கேஷனில் வந்து ஃபைலோட நேம் என்ன ஃபைல் நேமில் வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த 4 விஷயம் தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், இந்த 4 விஷயம் தான் பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.